சரி சரி கத்தி பேசுறது தன்னோட குட்டிங்க தண்ணீருக்குள்ள மாட்டிக்கிச்சு. அந்த தாயின் பாச போராட்டத்தை பாத்தீங்களா? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று பரவலாக சிறிது நேரம் மழை பெய்தது. அசிக்காடு என்ற பகுதியில் உள்ள மேல தெருவில் மழைநீர் தேங்கி தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. அதே வடிகால் பகுதியில் நாய் ஒன்று குட்டிகளை ஈன்று பராமரித்து வந்த நிலையில் மழை நீரில் குட்டிகள் அடித்து செல்லப்பட்டன. இதனால் செய்வதறியாது தவித்த தாய் நாய் அங்கும் இங்கும் ஓடி போய் முதல் உதவிக்காக தெருவாசிகளை அழைத்தது. பின்னர் குட்டியை தேடி பரிதவித்து நின்ற தாய் குட்டிகளை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என சொல்லாமல் சொல்ல அங்கிருந்தவர்கள் வடிகாலில் தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட தண்ணீர் மற்றும் குப்பைகள் முழுவதுமாக அகற்றப்பட்டவுடன் தாய் நாய் வடிகாலில் இறங்கி தனது குட்டியை மகிழ்ச்சியுடன் கவ்விக்கொண்டு எடுத்துச் சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திர வனப்பகுதியில ஒரு மரத்துல இருந்து அருவி மாதிரி தண்ணீர் கொட்டி இருந்திருக்கு. இது பல பேரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருந்திருக்கு. இந்த மாதிரியான சிறப்பான ஒரு அமைப்பு இந்த அரிய வகை மரத்துல இருக்கு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கல்லூரி சீதாராம ராஜ் மாவட்டத்துல இந்துக்கூர் மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர்ல தான் இப்படி ஒரு மரம் இருக்கு. இந்த மலை பகுதியில வன அலுவலர் நரேந்திரன் மற்றும் வனத்துறையினர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிந்துவூர் அப்படின்ற இடத்துல அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள வித்தியாசமான ஒரு மரத்தை இவங்க பார்த்திருந்திருக்காங்க. கருப்பு நிறத்துல அந்த மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல மொட்டு மாதிரியான ஒரு பகுதியும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வன அலுவலர் தன்னுடைய ஊழியர்கள் கிட்ட மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கத்தியால வெட்ட சொல்லி இருந்திருக்காரு. அதன்படி ஊழியர்களும் அதை வெட்டி இருந்திருக்காங்க. அதை வெட்டின உடனே அப்படியே அருவி மாதிரி தண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காம். இதை பார்த்து வன அதிகாரிகளே ஆச்சரியப்பட்டு போயிருந்திருக்காங்க. இந்த மரத்துல தண்ணீரை சேகரிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது தண்ணீர் கிடைக்கும் போது இந்த மரம் அதை சேகரிச்சு வச்சுக்குது. அதுக்கப்புறமா தனக்கு தேவைப்படும் போது அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான மரம் தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தினுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா முதலையினுடைய தோல் மாதிரியே இருந்திருக்காம். இப்படி பார்க்கவே வித்தியாசமா இருந்த நிலையில தான் இந்த மரம் தண்ணீரை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு